வழக்கம் வச்சிங்கன்னா வைக்கும்போது யார் உங்களை மன உடைச்சல் ரொம்ப சுற்றி இருக்கவங்க பண்ணுறாங்களோ அவங்க பேரை சொல்லி மனசில் வேண்டிட்டு வச்சுருங்க. அவங்களுக்கு செய்வினை வைக்கிறது இது கிடையாது. இது அவங்க ஞாபகத்துக்கு நம்மளை வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஞாபகத்துக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்க வாய் கட்டுப்பட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிறதுக்கும் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கணும். என் வழிக்க வரக்கூடாது, என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவள் லைஃப்பை பார்த்துக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அக்கம் பக்கம் நம்ம மன நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை ஒருத்தர் தனிநபரே தொல்லை ரொம்ப இருக்குன்னா அவங்க பேரை சொல்லி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு வேலைக்கமாக அங்கே தான் இருக்கணும். ஒரு வேலைக்கம் ஃபுல்லாகவே இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைன்னு வரையும் அடுத்த வேலைக்கான மணிக்கு அதை எடுத்து தண்ணி என்ன பண்ணணும், செடியில் ஊற்றிட்டு செடியிலையோ தோட்டத்திலேயோ ஊற்றி திருப்பி அடுத்து அதே மாதிரி ரொட்டீன் பண்ணலாம். இதை எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் கேட்டிங்கன்னா 2 வருஷம் கூட பண்ணலாம், 5 வருஷம் கூட பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு எதுவுமே இல்லை பை நல்லா இருக்கேன், என் அக்கம் பக்கம் யாரும் இந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. பிரச்சனை இருக்கிற வரையும் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். டம்ளர் தண்ணி, குங்குமம், மஞ்சள், கல்லுப்பு 4 போட்டு ஈசானம் உள்ள வச்சிடறோம். முக்கியமான யார் ரொம்ப தொந்தரவு அவன் பேர் சொல்லி வைக்கிறோம். விளக்கமாக மாற்றுறோம். இதை பண்ணி பாருங்கள். அக்கம் பக்கம் திருச்சி விடுவான். உங்களை பார்த்தாலே தலை குடிச்சுப்பான், உங்களை பார்த்தாலே வாய் பேச மாட்டான், உங்களை பார்த்தாலே நம்மளுக்கு எது பிரச்சனை அப்படின்னு அவன் யோசிக்க வைப்பான். அதிகபட்சம் நீங்கள் 4 கண்டினியூ வைக்கலாம். நீங்கள் ஒரு 3 வாரம் 4 வாரம் தாண்டும் போது ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும்.